சரி, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் பண்ணிட்டியா? இப்படியே போனா நம்ப மாட்டாங்களே. கொஞ்சம் கண்ணீரை வர வச்சுக்குவோம். உள்ள வரலாமா மாமா? நான் தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்தேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் மாமா வந்தேன். இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான். கிளம்பு முதல்ல. எதுவும் பேச வேண்டாம், கிளம்பு. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒன்னும் பேச தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க மாமா. கிளம்புன்னு சொல்றேன்ல. மாமா, உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசி ஆகணும். அதனாலதான் நீங்க வர வேண்டாம்னு சொல்லியும் வெக்கத்தை விட்டு இங்க வந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்கிறேன்ல. எங்க இருங்க, அவ ஏதோ பேசணும்னு சொல்றாள், என்னன்னு தான் கேட்போமே. இல்ல இளவரசி, இவ இடத்த கொடுத்தா மடத்த பிடிப்பா. நீ பேசாம இரு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க, அதானே மரியாதை. இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்துட்டா, அதுவும் ஏதோ முக்கியமா சொல்லணும்னு சொல்றா. நீ வா கயல். வா. என்ன விஷயம் கயல்? என்ன மன்னிச்சிருஎன்ன. என்னடி வந்தது வராதுமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இளவரசி கிட்ட தான் மன்னிப்பு கேட்டேன். நான் வெறும் வாய் வார்த்தைக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மனப்பூர்வமா தான் கேட்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் என் பக்கம் இருக்கிற இதுக்குதான் இவ்வளவு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? எங்க இருங்க, அவ முழுசா பேசட்டும். நீ சொல்லு கயல். எப்போ எங்க அக்கா இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு மருமகளா வந்தாலோ அப்போவே சுப்பிரமணி மாமா மேல எனக்கு ஆசை மட்டும் இல்ல, அவரோட மனசார நான் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் பேசி முடிச்சிடுறேன் மாமா. இந்த ஜென்மத்துல சுப்பிரமணி மாமா தான் என் புருஷனை கனவு கண்டுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு இவர் உங்க கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு. மாமா இனிமே எனக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிற வேதனையில தான் விஷத்தை குடிச்சு நான் சாகவே போனேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என்னை காப்பாத்திட்டாங்க. பூமிக்கு பாரமா இனிமே ஏன் வாழணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் நீங்களும் மாமாவோ சேர்ந்து வாழலங்கிறதே தெரிஞ்சுது. ஆண்டவன் எனக்காக தான் சுப்பிரமணி மாமாவை எழுதி வச்சிருக்காருன்னு நான் அவரோட சேர முயற்சி பண்ணப்போ மறுபடியும் நீங்க வந்து அவரோட சேர்ந்துட்டீங்க. ஒரு பொண்ணா இருந்து என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. என்னோட ஏமாற்றங்கள் தான் அன்னைக்கு ஆத்திரமாவும் கோவமாவும் உங்க மேல திரும்பிடுச்சு. ஆனா நீங்க கோவப்பட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டீங்க.
அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் ஆசைப்பட்ட மாமா எனக்கு கிடைக்கலங்கிறப்போ எனக்கு எவ்வளவு ஆத்திரமோ ஆவேசமோ வந்தது. இன்னொருத்தி உங்க புருஷனை பங்கு போட்டுக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? தப்பு பண்ணிட்டேன்னு அப்பதான் உணர ஆரம்பிச்சேன். அதனாலதான் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு வந்த. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிரு இளவரசி. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்க மாட்டீங்களா? செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல்ல, இனிமே யார்கிட்டயும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீ முதல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. இன்னொருத்தரை உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனசுல உறுத்தலோட எப்படி என்னால குடும்பம் நடத்த முடியும்? அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, பண்ணிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இல்ல, புதுசா கல்யாணமான ஜோடிக்கு சொந்த பந்தத்துல விருந்து கொடுப்பாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் விருந்து கொடுக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்களே வந்து உங்க 2 பேரையும் அழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பூக்காட வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால என்ன அனுப்பி விட்டாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. விருந்துக்கு 2 பேரும் வாங்க. விருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன மன்னிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கையல். அப்போ விருந்துக்கு வரணும்ல? ஒத்துக்கங்க மாமா, ப்ளீஸ். ஆமா சுப்பிரமணி, கயல் சொல்றதும் நியாயம் தானே. இப்ப நீ விருந்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அவளை மன்னிக்கலன்னு தானே அர்த்தம். நீ ஒத்துக்கிட்டா அவளும் சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த போக்கும் சரியில்லை. அதான் இந்த விருந்துக்கு போறது மூலமாவது 2 குடும்பத்துக்கும் ஒரு சுமூகம் ஏற்பட்டுச்சுன்னா நல்லது தானே. சரிங்க, அதான் அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போலாம். சரி, இளவரசியே விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டால, வரோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. கயல், விருந்து சூப்பரா இருக்கணும். தூள் கலப்பிடுறேன் பாருங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? கயல், சாப்பிட்டு கிளம்பு. இல்ல மாமா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா காத்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன்க்கா. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா.
வந்துட்டீங்க. அப்படியே தயங்குறீங்க. பரவாயில்ல, உள்ள வாங்க. என்னம்மா? ஒரு நிமிஷம்ப்பா, வாங்க வாங்க. இந்தாங்க. நான் கிளம்புறேன். தயங்குனா எப்படி? வாங்க. வாங்க. என்னம்மா அவர் உள்ள வரத்துக்கு தயங்குறாரு, நீ வா வான்னு வற்புறுத்தி கூப்பிடுற, என்ன விஷயம்? சொல்றேன்ப்பா. இவர் எங்க அப்பா, எங்க அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ம். சரி, அதை எங்க அப்பா கிட்ட கொடுங்க. இல்ல வேண்டாம். எங்க அப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. என்கிட்ட கொடுக்கறத விட எங்க அப்பா கிட்ட கொடுக்கறது நல்லது. ஏன்னா முடிவு சொல்ல போறது அவர் தானே. தயங்காம தைரியமா கொடுங்க. என்னம்மா? கொடுங்க. இது படிங்க. படிங்கப்பா. என் தூக்கத்தை கலைத்த காதல் தேவதை லீலாவிற்கு மேல படிங்கப்பா. செவ்வரளி ஓடிய உன் பாத நகங்களுக்கு உதிரமே சிவப்பானதால் செந்தூரப்பூவுக்கு செலவில்லை. முதலில் உன் முகத்தைக் கண்டா மோகம் கொண்டேன். இல்லை இல்லை, தாள நேயத்தோடு ஆடிய உன் தங்க பாதங்களைக் கண்டே மையலானேன். இப்படிக்கு உன் காதலுக்காக ஏங்கும் விமல். இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு தினமும் நிழல் மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காருப்பா. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, லவ் பண்றதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மா அக்கா ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என் கூட கூட்டிட்டு வந்தேன். இந்தாங்க, நல்லா இருக்கு. லெட்டர் நல்லாவே எழுதியிருக்க. என்ன அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் ராதாவை பார்த்து சொல்கிறத அப்படியே எழுதியிருக்க. இது பார் தம்பி, எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பெண்களை படிக்க வைக்கிறதே பெரிய பிரச்சனை. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் உறவுக்காரங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்கிறீங்க, அவங்க படிச்சா யாரையாவது காதலிச்சு இழுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க, அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்கிட்டு தாலியோடு வந்து ஆசீர்வாதம் கேட்க வருவாங்கன்னு பயமுறுத்துறாங்க. ஆனா இதையும் மீறித்தான் எங்க குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கிறோம். ஆனா உன்ன மாதிரி வயசு பசங்க அவங்க பின்னால சுத்தி காதலிக்கிறதா சொல்லி அவங்க மனசை மாத்தி உங்க படிப்பையும் கெடுத்துக்கிட்டு காதல்ல ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு வாழ்க்கையில தோத்து போயிடுறீங்களே, இதெல்லாம் தேவைதானா? உன்னை பெத்தவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உன்னை படிக்க வைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையும் கெடுத்து என்ன மாதிரி பொண்ணை பெத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கீங்களே, ஏன்? தம்பி, இது படிக்கிற வயசு. தயவு செஞ்சு படிப்பை மாத்திரம் கவனிங்க. இனிமே என் பொண்ணு பின்னாடி மட்டும் இல்லை, ஊர்ல எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தாதீங்க. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, போ. சாரி சார். சாரிம்மா. சாரி லீலா. என்ன காரியம் பண்ணடி நீ? என்னத்துக்கு இப்ப அவளை அடிக்க போற? புள்ளையங்க இவ எவ்வளவு பெரிய தொலை வேண்டி வந்திருக்க பாத்தீங்கல்ல. எவனோடவோ வண்டியில வந்து இறங்கிட்டு அவங்க கொடுத்த லெட்டர் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாளே, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணுங்க. இவ படிச்சு கழிச்சதெல்லாம் போதும். இனிமே நம்ம வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. என்னடி பேசுற? என் பொண்ண நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு ஆமா, தெரியுமா? இவ எவனையோ கூட்டிட்டு வந்து லெட்டர் கொடுக்கறது பெருமையான விஷயமா? ஆமா, அவ நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். இல்ல அந்த பையனையே காதலிச்சிருக்கலாம். ரெண்டு இல்லாம அந்த பையனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக அந்த பையனையே அழைச்சிக்கிட்டு வந்து லெட்டரை எங்கிட்ட கொடுக்க சொன்னாலே, இந்த புத்திசாலித்தனம் எத்தனை பொண்களுக்கு வரும்? ஆமா, உங்க பொண்ணை நீங்க தாங்க மெச்சிக்கணும். ஏய், பிள்ளைங்களை முதல்ல பெத்தவங்க நம்பணும், அப்பதான் மத்தவங்க நம்புவாங்க. என் பொண்ணுங்க நெருப்பு மாதிரி. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க மேல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. போ உள்ள. ஏங்க இப்படி செல்லம் கொடுத்து உள்ள கொடுத்து போன்னு சொன்னேன்.
எப்படியோ போங்க. ஏய், உங்க அம்மா கிடக்குறா. என் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ, என்ன நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்டீங்களோ, எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிட்டேன்ப்பா. நாசம் பண்ணிட்டேன். இனி உங்க ஆத்மா என்ன மன்னிக்காதுப்பா. லீலா,